ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். உலகில் அனைத்தை விட மிக உயர்ந்த சக்தி மனதின் சக்தியாகும். அதிகமாக யோக பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், ஸ்வமானில் நிலைத்திருப்பவர்கள், ஞானம் மேலும் தூய்மையின் பலம் அடைந்துள்ள ஆத்மாக்கள் இவ்வுலகில் அதிசயங்களை நிகழ்த்த முடியும். தன்னுடைய புத்தியினை தூய்மையாக ஆக்கியுள்ளார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இவ்வுலகில் மந்திரவாதிகள் எப்படி தனது தூய்மையான கரங்களினால் மந்திரவாதம் செய்கின்றார்கள், அதுபோல் மகான் காரியங்கள் செய்து ஜொலிப்பை ஏற்படுத்த முடியும். நமக்கு இந்த விஷயத்தினுடைய விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நம்மிடம் சங்கல்ப சக்தி என்ற மிக உயர்ந்த சக்தி இருக்கின்றது. நாம் இதை அதிகப்படுத்துவதுடன் அதை உபயோகிப்பதன் மூலம் வெற்றியுடையதாகவும் ஆக்க வேண்டும். சங்கல்பங்களின் வேகம் குறைவாக இருக்கின்றது எனில் அவர்களின் சங்கல்ப சக்தி அதிகமாகிவிடுகின்றது. அதிகமான ஞான சிந்தனையில் இருக்கின்றவர்கள், ஸ்வமானில் இருக்கின்றவர்கள், யோகத்தினுடைய பவர்ஃபுல் ஸ்திதியில் இருக்கின்றவர்கள் மனதில் சக்திசாலி எண்ணங்களை உருவாக்குகின்றார்கள். நாமும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை அதிகப்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டும். பாபாவுடைய மிக அழகான மகா வாக்கியத்தை நாம் நினைவு செய்வோம். உலகில் மனிதர்கள் மிக பெரும் காரியங்களை வில் பவர் மூலம் செய்கின்றார்கள். ஆனால் உங்களிடம் இருப்பது பரமாத்ம சக்தியாகும். இது எவ்வளவு உயர்ந்த நஷாவிற்குரிய விஷயம்! நம்மிடம் இருப்பது பரமாத்ம வில் பவர், அதாவது பரமாத்ம சக்திகள் நம்மிடம் இருக்கின்றது. அவர் நமக்கு மிக உயர்ந்த சக்திகளை கொடுத்துள்ளார். 3வது லைனில் பாபா கூறியுள்ளார், நீங்கள் சங்கல்பங்கள் மூலம் என்ன செய்ய விரும்புகின்றீர்களோ அதை உங்களால் செய்ய முடியும். 4வது லைனில் மனதில் என்ன செய்ய விரும்புகின்றீர்களோ அதை பற்றிய எண்ணம் மட்டும் இருக்க வேண்டும் என்றும், 5வது லைனில் நெகட்டிவான எண்ணங்கள் உங்களது வழியில் சுவர் போன்ற காரியங்கள் செய்யும் என்றும் கூறியுள்ளார். நாம் இந்த பயிற்சியை அதிகப்படுத்துவோம். நாம் தனது சக்திசாலி சொமானில் நிலைத்திருந்து யோக யுக்தாகி பாபா நினைவில் இருந்து என்ன காரியம் செய்ய வேண்டுமோ அதை பற்றிய சங்கல்பம் செய்வோம். அதற்கான மிக எளிய உதாரணம், நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், பரமாத்ம சக்திகள் என்னுடன் இருக்கின்றது. மிக நல்ல குட் ஃபீலிங்கில் வருவோம். அரை நிமிடம் 1 நிமிடம் வரை இந்த பயிற்சி செய்வோம். நான் ஸ்வயம் சர்வ சக்திகள், ஈஸ்வரிய சக்திகள் நிறைந்தவன். பரமாத்ம சக்திகள் என்னுடன் இருக்கின்றது. அவர் என் தலை மீது கரங்கள் வைத்து அனைத்து ஈஸ்வரிய சக்திகளையும் வழங்கியுள்ளார். பிறகு 3வதாக நாம் என்ன காரியம் செய்ய போகின்றோமோ அதை பற்றிய சங்கல்பங்கள். அடிக்கடி அதை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களும் நம் மனதில் வரலாம். ஆனால் நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், பரமாத்ம சக்திகள் என்னுடன் கூடவே இருக்கின்றது, அல்லது அவரது சக்திசாலி கரங்கள் என் தலைமீது இருக்கின்றது என்ற பயிற்சி செய்வோம். இதை அடிக்கடி நினைவு செய்தால் வீணான எண்ணங்கள் நம் மனதில் அழிந்துவிடும். தினமும் முழு நேரமும் இந்த விதி மூலம் சங்கல்ப சக்தியினுடைய பிரயோகத்தினை சிறு சிறு காரியத்திலும் நாம் செயல்படுத்தலாம். நாம் யாரையாவது சந்திக்க செல்கின்றோம், அவர்களை சந்திப்பதற்கு அதிக நேரம் செலவாகின்றது, அல்லது அவர்களை சந்திக்க மிக பெரிய நீண்ட வரிசை காத்திருக்கின்றது எனில், நாம் 10 நிமிடங்களிலேயே சந்திக்க வேண்டும், அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் நமக்கு கிடைக்க வேண்டும் எனில் இந்த சங்கல்பம் செய்து கொண்டு நாம் செல்லலாம். நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், பரமாத்ம சக்திகள் என் கூடவே இருக்கின்றது.
நான் சென்ற உடனேயே அவர்களை சந்திப்பு செய்து விடுகின்றேன். பிறகு நீங்கள் பார்க்கலாம், அப்படி சில காரணங்கள் அமையும். நீங்கள் வெகு விரைவில் சென்ற உடனேயே அவர்களை சந்திப்பு செய்து விடுவீர்கள். இன்று முழு நாளும் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் பாபாவுடைய சக்திகள் என் கூடவே இருக்கின்றது. அவரது சக்திசாலி வரதான கரங்கள் என் தலை மீது இருக்கின்றது. அவரது சக்திகள் எனக்குள் நிறைந்து கொண்டே இருக்கின்றது என்ற இந்த மிக நல்ல பயிற்சி செய்வோம். அவர் என்னுடன் இருக்கின்றார் என்ற நஷா நமக்கு இருக்கும்போது அவரது சக்திகள் நமக்குள் நிறைந்து கொண்டே இருக்கும். முழு நாளும் நாம் இந்த பயிற்சி செய்வோம். ஏதாவது ஒரு சங்கல்ப சக்திக்கான பிரயோகமும் செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.